தனது வாழ்வின் 50 ஆண்டுகளை இறைவனுக்கும் அவர் தம் மக்களுக்கும் பணியாற்ற அர்ப்பணித்துள்ளீர்கள். உங்களின் தியாகம் நிறைந்த சேவையால் நீங்கள் சந்தித்த அனைவரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளீர்கள். உங்களின் அர்ப்பணிக்கப்பட்ட துறவற வாழ்வு நம்பிக்கை, அன்பு மற்றும் சேவையின் சக்தி வாய்ந்த சாட்சியாக இருக்கின்றது. உங்களோடு இணைந்து இன்று நம் சென்னை புனித அன்னாள் சபையும் இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றது. உளம் நிறை அன்போடும் நன்றியோடும் துறவற வாழ்வின் பொன்விழா நாளிலே உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். துறவற வாழ்வின் பொன்விழாவினை சிறப்பிக்கும் அருட்சகோதரி பிரபா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலரின் வாழ்வு பலரின் வாழ்வுக்கு விதையாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். ஒரு சிலரின் வாழ்வு வரலாறும் படைக்கும். வரலாறு என்பது ஒரு தலைமுறையிடமிருந்து மற்றொரு தலைமுறைக்கும் அதன் மக்களுக்கும் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்றது. இவ்வாறாக இத்தகைய வரலாற்று மனிதர்கள் இறையுறவோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் போது தன் வாழ்வை தனக்கென சுருக்கிக் கொள்வதில்லை. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. நாடுகள் யார் சார்பில் யார் நிற்பது, யார் பலம் பொருந்தியவர் என்ற போட்டியில் இருக்க, மக்களோ உயிர் பயத்தில் பகலையும் இருள் சூழ்ந்து கொள்ளாதா என்று வேண்டி நிற்க, இருள் சூழ்ந்த உலகில் 1945 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் நாள் திரு வாசுதேவராவுக்கும் திருமதி நாகமணி பாய்க்கும் மராத்திய பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் 2 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகளுடன் கடைசி செல்ல மகளாக 5வதாக பிறந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தையின் பிறப்பு மெய்யாகவே அந்த குடும்பத்தின் இருள் நீக்கி பேரொளியாய் சுடர்விட்டதால் அவருக்கு பேரொளி என்று அர்த்தப்படும் வகையில் பிரபா என்று பெயர் சூட்டினர். இவரது தந்தை ஆங்கிலேயரிடத்தில் எழுத்தராக தனது பணியை துவங்கினார். பின்னர் அரசு மருத்துவமனையில் நான் கசெட்டட் ஆபீசராக பணியாற்றி வந்தார். இதனால் இவர்கள் குழந்தைகளை நல்லதொரு கல்வி சூழலில் வளர்த்தார்கள். இவரது தாய் பள்ளி அனுபவம் குறைவாக பெற்று இருப்பினும் குடும்ப பணியில் தங்களது கலாச்சார பின்னணியில் பிள்ளைகளை வழிநடத்தி வளர்ப்பதில் ஒரு சிறந்த பெண்மணி ஆவார். தாயின் உடல்நல குறைவால் தகுந்த பராமரிப்பு அளிக்க முடியாத சூழலில் மெட்ராஸ் திருவல்லிக்கேணியில் உள்ள தனது அம்மாவெளி தாத்தாவின் வீட்டிலேயே இவரது குழந்தை பருவமானது தொடர்ந்தது. இவரது பாட்டி 1948 இறக்கும்போது சகோதரி பிரபாவுக்கு 3 வயது. கலாச்சாரம், பண்பாடு என்பது தாத்தாவின் வளர்ப்பு சூழலில் வேறு பொருளாக மாறுவதை உணரலாம். இவரது பள்ளி பருவமானது இவரது துறவு வாழ்வின் நுழைவாயில் என்று கூறலாம். சகோதரி பிரபா அவர்கள் 1950ஆம் ஆண்டு அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த பால கந்தர்வ துவக்க பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். ஒவ்வொரு வார இறுதியிலும் அவர்கள் வசித்த பகுதியில் மதம் கடந்த கலாச்சார பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கம். ஒவ்வொரு நிகழ்வின் இறுதியிலும் விழா நாயகனாக குழந்தைகள் கொண்டாடியது அந்த சாத்துக்குடி மாமாவையே. இவர் ஒரு கிறிஸ்தவ போதகராவார். குழந்தைகளிடத்தில் இறையுணர்வை தனக்கே உரிய பாணியில் வழங்கிய பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் இவர் சாத்துக்குடி கொடுப்பது வழக்கம். இறுதியில் இறைவேண்டல் நேரத்தின் போது அவரவர் வேண்டுதல்களை வைக்கலாம் என மாமா சொன்ன உடனே கடவுளின் அடையாளம் குறித்த கவலைகளற்ற அந்த குழந்தைகளின் வரிசையில் சகோதரி பிரபாவும் இருப்பார்.
தாத்தாவின் வீட்டிற்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்க அதன் நேர் எதிரே கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருந்தது. சகோதரி பிரபா அவர்கள் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோயிலை விட எதிரிலுள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் வழிபடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். சில நேரங்களில் தேவாலயத்தின் இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் கதவுகளின் இடையே அந்த சிலுவையை உற்று நோக்குவதில் மிகுந்த இறைத்தன்மை இருப்பதாக உணர்வார். குடும்பத்துடன் செல்லும்போது மட்டும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்றாலும் தனது தனிப்பட்ட இறைவேண்டலில் சிலுவையையே அதிகமாக நேசித்தவர் நம் சகோதரி பிரபா அவர்கள். 1954 ஆண்டு சகோதரி பிரபா அவர்களின் 9வது வயதில் அவரின் தாத்தா இறைவனடி சேர்ந்தார். தாத்தாவின் இழப்பை தொடர்ந்து வீட்டின் இருப்பிடமும் மாறியது. வீட்டின் இருப்பிடம் மாறிய பிறகும் சில வேலைகளின் நிமித்தமாக பழைய வீட்டின் வழியே செல்லும் போதெல்லாம் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்பு சற்று நேரம் நின்று ஜெபித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு சகோதரி பிரபா அவர்கள் SSLC படிக்கும் வரை அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனது நேரத்தை செலவழிப்பார். தனது PUC படிப்பை மெட்ராஸ் ராணிமேரி கல்லூரியில் 1962 ஆண்டு முடித்த பிறகு தனது இளநிலை மனையியல் பட்டப்படிப்பிற்காக 3 ஆண்டுகள் திருச்சியில் உள்ள சீதலட்சுமி ராமசாமி கல்லூரியில் படித்தார். 1965 ஆண்டு தனது BT படிப்பை மெட்ராஸில் உள்ள ஸ்டெல்லா மேட்டச்சுனா கல்லூரியிலும் அதன் பிறகு 1966 ஆண்டு தனது MEd படிப்பை மெட்ராஸில் உள்ள மெஸ்டன் கல்வியியல் கல்லூரியிலும் பயின்றார். கல்வி சூழல் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தனது அயராத முயற்சியால் தன்னை கல்விக்கு தகுதியாக்கி கொண்டவர் சகோதரி பிரபா அவர்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் இவரது விடாமுயற்சியும் கடின உழைப்புமே இவருக்கு அடையாளமாகின. ஒருமுறை தனது கல்லூரி தோழிகளுடன், குறிப்பாக அருள் சகோதரிகளுடன் உரையாடும் போது இவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்று வாழ்வாகி போனது. அது மட்டுமன்றி பலரது வாழ்வுக்கு வழியாகியும் போனது. எங்கள் அப்பாவோட கட்டாயத்தால் தான் நான் BT படிக்க போனேன். ஆனால் அப்படி படிக்க போகிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போச்சுன்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா அப்போ பஸ்ஸில் போகும்போது என் கூட சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட வந்திருந்துருக்காங்க. என்னன்னு தெரியாது, எனக்கு புரியாது அது. ஆனால் அவங்களோட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சிஸ்டராக அது ஞானஸ்நானம் அப்படி இப்படி ஏதோ சில பேச்சுக்கள்லாம் வந்தது, அந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ நான் சிஸ்டராகி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு வீராப்போட சொல்லியிருக்கேன். நான் நீ போய் சிஸ்டரா போடுற அப்படின்னு அவங்க கேட்டபோது, அப்படின்னா நீ ஞானஸ்நானம் வாங்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க அவங்க. ஞானஸ்நானமா, அது என்னது, அதெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது, நான் வாங்காமே சிஸ்டராகி காட்டுறேன் பாருங்க. I challenge you today that I'll become a sister without getting baptized. 1967 ஆண்டு பெரம்பூர் லூத்ஸ் மேல்நிலை பள்ளியில் முதன்முறையாக தனது ஆசிரியை பணியை துவங்கினார் சகோதரி பிரபா அவர்கள். அங்கு அவரது தோழியாக ஜோஸ்பின் அம்மலி அவர்களின் அறிமுகம் இவரது கல்வி பணிக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் மேலும் வலு சேர்த்தது. கடின உழைப்பும் அர்ப்பண உணர்வும் ஆசிரியை பணியில் இருந்தாலும் குடும்ப சூழல் ஒரு சவால் நிறைந்ததாகவே இருந்தது. சகோதரி பிரபாவின் பெரிய அக்காவிற்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்ததால் அவரை கவனித்துக் கொள்ள அவரது தாயும் 2வது அக்காவும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டரசன் கோட்டைக்கு சென்றுவிட சகோதரி பிரபா, அவர் அப்பா மற்றும் அக்காவின் கணவர் என்று 3 மட்டும் சென்னையில் இருக்க நேரிட்டது. பணி சுமையும் பாலின சுமையும் இவரை மேலும் வருத்தியது. பணியாற்றிய பள்ளியில் ஆசிரியர் எல்லோரும் வருட சுற்றுலா சென்றபோது தோழி அமளியிடம் அந்த பேருந்தில் துவங்கியது சுயவிருப்பம் கொண்ட மதமாற்ற பயணம். அதற்கு ஏதுவாய் ஃபாதர் வின்சென்ட் துரைராஜ் மற்றும் ஃபாதர் ஷான் மெக்ஃபரன் இவர்களும் மறைக்கல்வி வகுப்புக்கு அடித்தளமிட பணிகள் ஆரம்பமானது. இவரது இறையுறவு பயணம் அருள் தந்தையர்களின் அறிவுரையையும் அன்றைய சூழலின் சட்ட திட்டமும் சகோதரி பிரபா அவர்களை நெறிப்படுத்த நற்கருணை நாதரிடம் தனக்கே தெரிந்த முறையில் ஜெபிக்க துணிந்து 1970 ஆண்டு முதல் முறையாக முழுமையான கிறிஸ்தவராக மாற முயற்சிகள் எடுத்தார். இந்த பயணம் அவ்வளவு எளிதாக இருந்துவிடவில்லை. சட்டம்
தன் கடமையை செய்ய துவங்கிய போது அவரது வீட்டில் வீசிய புயல் காற்று அவரை வீட்டுச் சிறையில் வைத்தது. அவரது வீட்டிற்கு வந்த நீதிமன்ற நோட்டீஸ் குறித்து சகோதரி பிரபாவிடம் அவரது தந்தை கேட்டதற்கு எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி சமாளித்தாலும் அக்கமும் பக்கமும் அக்காவின் வீட்டுக்காரரும் அவரை வீட்டிலேயே முடக்கி வைத்தனர். எப்படியாவது ஃபாதர் வின்சென்ட் துரைராஜை தொடர்பு கொள்ள வேண்டும், அடுத்த கட்ட பணிகளை துவங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் சகோதரி பிரபாவிற்கு. பாரம்பரிய மராத்திய குடும்பத்திலிருந்து கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்ற போராட்டமே பெரும் போராட்டமாக இருந்தது. ஒரு வழியாக அலுவலக பணியின் அவசரத்திற்காக பள்ளி செல்ல வேண்டும் என்று சொல்ல திட்டமிட்டு இவர் கிளம்பிய போது உடன் அவரது தந்தையும் பந்தோபஸ்தாக வந்தார். சகோதரி அவர்களின் செயல்பாடுகளின் விளைவாக மொத்த குடும்பமும் சென்னையை விட்டு அண்ணன் வசிக்கும் ஊரான திருச்சிக்கு மாற்றலாகி சென்று விடலாமா என்ற பேச்சும் வீட்டில் சூடுபிடித்திருந்தது. ஒரு வழியாக சகோதரி பிரபா அவர்கள் அவரது தந்தையை சமாளித்து மீண்டும் ஓராண்டு பணியை தொடர அனுமதி பெற்றார். எனது நோக்கம் பணியை தொடர்வது மட்டுமல்ல, என் பிற்கால வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தான் என்பது சகோதரி பிரபாவின் உள்மன கூற்றாக இருந்தது. 1970 நான் கேட்டிக்ஸ்லாம் தொடங்கி கிளாஸஸ்லாம் நடந்து வரும்பொழுதெல்லாம் அந்த ஏப்ரல் மே லீவில் எங்கள் வீட்டுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்கு. ஆனால் எனக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. ஆனாலும் மே மாதம் லீவில் எங்கள் சின்னக்காவும் நானும் பெங்களூர் போகிறோம். அப்படியே இதெல்லாம் சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்போ பெரம்பூரில் பங்கு ஃபாதராக ஃபாதர் மெக்ஃபெரன் இருந்தார். அந்த முதல்ல அவங்க கொடுத்த கைடன்ஸே என்னன்னா, நானும் ஒரு மேஜராக இருக்கிறதால நாளைக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை, லீகலாக எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும். அதாவது நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது என்ன மட்டும்தான் சாருமே தவிர வேறு யாரும் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியலை. அதாவது நோட்டீஸ் விஷயம் புரிஞ்சது. ஆனால் நோட்டீஸ் அனுப்பிச்சா வீட்டிலேருந்து போலீஸ் வீட்டில் போய் நிற்கும், கேட்கும், இந்த இதெல்லாம் பிரச்சனை வருமே, நம்மளால அதை சமாளிக்க முடியுமோ அப்படிங்கு நானும் திருப்பி 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 கேட்டேன். போலீஸ் வராது, போலீஸ் வராது, நம்மளா திரும்பி போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலொழிய கேட்க மாட்டாங்க, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த தைரியத்தில் அதே 1970 ஏப்ரல் 11 பிளஸ் சாக்ரமெண்ட் முன்னாடி அந்த நோட்டீஸ் கொண்டு போய் வச்சு சைன் பண்ணி ஃபாதர் வின்சென்ட்டை கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து போஸ்ட் கார்டு தபால் அஞ்சல் அட்டை இப்போ கிடையவே கிடையாது. இது ஒரு 6 போஸ்ட் கார்டு பிளாங்க் போஸ்ட் கார்டு சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இது முடிச்சு நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு போகும்போது நாங்கள் வீட்டில் இல்லாத போது போலீஸ் வந்திருக்கு. என் வீட்டில் பிரச்சனை, திருப்பி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மட்டும் அவங்க வர நேரம் வரட்டும், நடக்கண்ட போ அப்படிங்குது. அவளே செஞ்சிருந்தா அவளுக்கு தெரியும், நமக்கு தெரிய வரும் அப்படின்னு. நான் ரொம்ப கூலாக டூர்லாம் முடிஞ்சு சேர்ந்தாச்சு. அப்பா ஸ்டேஷனுக்கு கேட்குறாரு, ஆட்டோவில் வரும்போதே கேட்குறாரு, ஏம்மா இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஏதாவது தெரியுமான்னா அப்படியே மறைச்சிட்டேன். ஏன்னா நமக்கு தான் தெம்பு கிடையாது, மனசில் என்ன செய்யறதுன்னு தெரியாதால அப்படிலாம் ஒன்றும் தெரியாதுப்பா எனக்கு சொல்லி ரெடியாக சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் மே 31 வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட். எங்கே போனாலும் கூட யாராவது வருவாங்க. இப்படி நிலைமையில இருக்க பொழுது ஏதாவது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை திடீர்னு இங்கே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியிருந்தால் என்ன பண்ணுறது, மாற்றத்துக்கு துணியாது வேணுமேங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், பேப்பர் கரெக்ஷனுக்காக ஃபுல் ஸ்கேப் மடிக்காமல் வச்சு அந்த பேப்பருக்கு இடையில என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு சேர்த்து எங்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா வீட்டில் அமதி சொல்லுவேன்லாம் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்கேன். இதுவும் செய்வேன். ஆனால் காசு மட்டும் யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சூழ்நிலை. என் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பாஸ்புக்கு, செக் புக்கு, விட்ராயல் ஸ்லிப்பு எல்லாமே எப்போவுமே என் கையில் என் பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் எது நடக்கும் தெரியாது, கட்டின துணியோடு வெளியே வர வேணுமோன்னு தெரியல அந்த சூழ்நிலை. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சரி எதுக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த புக்கெல்லாம் என்னோட இருந்திருக்கு.
இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னோட இருந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியில வந்து மே 31 கரெக்டா எல்லாம் செட்டில் பண்ணி எங்க அப்பாவே என்ன வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஒரு முறை அதே டைம்ல தான் வந்து ஏதாவது சொல்லி ஃபாதர் கைடன்ஸ் ஃபாதர் வின்சென்ட்ட கைடன்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு வரேன். எங்க அப்பா பின்னாடியே வராரு. அப்போ திரும்பி வரும்போது தான் சொல்றேன், நான் வந்து ஒண்ணா நான் இருப்பேன் அந்த வீட்டில், இல்லைன்னா எங்க அக்கா ஹஸ்பண்ட் இருக்கும் 3 பேர். அவங்க சமைச்சு போட்டு என்னாலலாம் வரலாம் முடியாது, இனிமே கஷ்டமாக்கு என்னால் முடியாது அப்படின்னு. அப்படி என்ன தோணுச்சோ தெரியல, ஹாஸ்டலில் வந்து அவங்களே வந்து பேசி எடுத்து எல்லாம் கேட்டு, குறிப்பாக வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் கம்பல் பண்ண மாட்டீங்கல்ல, கன்வர்ஷன்ல இல்லை எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களே கொண்டு வந்து சேர்த்துக்காங்க 31ஆம் தேதி. அந்த 31ஆம் தேதியும் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டு நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை, மழை கொட்டுது. எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எனக்கு வந்து ஒரு மழை தான் வந்து சாமி வந்து அடையாளமாக கொடுத்து நீ தொடர்ந்து போ அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை அனுபவமாக இருந்திருக்கு. கடவுளின் மீது தனியாத தாகத்தினால் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னதாகவே திருப்பலிக்கு செல்லும் வழக்கம் சகோதரி பிரபாவிற்கு உண்டு. வீட்டின் கட்டுப்பாடுகளை உடைக்க பள்ளிப்பணியின் நிமித்தமாக விடுதிக்கு செல்வதாக கூறி சகோதரி அவர்கள் பெரம்பூரில் உள்ள ஹோலி கிராஸ் விடுதியில் சென்று சேர்ந்தார். ஹோலி கிராஸ் விடுதியில் அவர் தங்கிய மறுநாள் திருப்பலிக்கு செல்ல அனுமதி கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் இல்லத்தின் பொறுப்பாளர் அருள் சகோதரி லூயிசா அவர்கள். திருப்பலியும் மறைக்கல்வி வகுப்பும் சகோதரி பிரபாவிற்கு இறை பராமரிப்பை அளித்தாலும் பள்ளியில் உடன் பணிபுரியும் ஆசிரியர்களிடத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லை. போராட்டமும் பொருந்தா சூழலும் சகோதரி பிரபாவிற்கு இருந்தபோதும் இவரது குழப்பத்திற்கான பதில் 22 ஆகஸ்ட் 1970 அன்று கீழ்ப்பாக்கம் ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் கிடைத்தது. பிடி படிக்கிற போது சொன்ன வார்த்தை வந்து நிஜமானது வந்து பெரம்பூரில் நான் வந்து டீச்சராக போனபோது தான் நடந்திருக்குது. வீட்டுக்கு தெரியாமையே நான் நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சேன். அப்போ வந்து கேட்டிசம் கிளாஸ் ஒன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 1970 தொடங்கி ஆகஸ்ட் 15 அதே வருஷம் கேட்டிசம் கிளாஸ்லாம் முடிஞ்சுது. அது முடிஞ்ச பிறகு இவ முடிவு எடுப்பாளா எடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை. ஏன்னா வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியே வரணுமே அப்படிங்கிற போது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புலி வந்துடுச்சுங்கிற போது தான் நான் அப்போ அந்த ஃபீலிங்ஸ் என்னங்கிறது இப்போ யோசிச்சு பார்க்க முடியுது எனக்கு. அதனால அதுக்கு ஒரு பதில் ஒன்றும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சூழலில் வந்து அப்போ வந்து என்னை அறியாமே எனக்கு வந்து இந்த பிளெஸஸ் சாக்ரமெண்ட்ல ஒரு டிவோஷன் வந்து இயல்பாகவே அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து என்னோட வேலை பார்த்த டீச்சர் அமலி நானும் சேர்ந்து கீழ்ப்பாக்கம் கோயிலில் வந்து ஓட்டிவ் ஷ்ரைன், அதாவது நேர்ச்சை கோயில், ஃபாத்திமா மாதா கோயில் ஒன்று இப்பவும் இருக்குது. அங்கே வந்து வருஷம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நற்கரண திருவிழா கொண்டாடுவாங்க. சரி, அங்கே நற்கரண திருவிழா போகலாங்கிற அந்த ஒரு ஆசைகள் தான் போனோமே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் அப்போ எனக்கு இல்லை. சரி, ஒரு குழப்பமாக இருக்குது, சரி போய் தான் போகலாம் அப்படிங்கிறதுல போனபோது அந்த பெரிய சுற்றுப்பிரகாரம் பிளஸஸ் சாக்ரமெண்ட் ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அந்த ஊர்வலத்தில் வந்து எங்கேருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்குது, சத்தமாக ஒரு குரல் கேட்டுச்சு. அஞ்சாத, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாமல் கால் எடுத்து வை அப்படின்னா. இது யாருடா அதை எங்கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க, யாரும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாரும் தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சுற்றி பார்த்தாலும் அவங்கவுங்க பக்தியாக ஜபம் செஞ்சுட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை சுற்றி இருக்கு. இப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் இதே குரல் வந்து 2ஆம் முறையும் கேட்டுச்சு. என்ன உனக்கு சொல்கிறது புரியலையா, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நான் தான் உன்னோட இருக்கேன்னு சொன்னேன்ல, நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாமல் கால் எடுத்துவே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதையும் காதில் வாங்கிட்டு பேசாமல் அன்னைக்கு ஜபம்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த ஒரு குரல் அனுபவம் வந்து எனக்கு ஒரு எனக்குரிய 15 நாளைக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை வந்து என்னால் இப்போ கூட உணர முடியாது அந்த இடத்துல. அது யாருமே வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு
யார்கிட்டையுமே எழுத்துலையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஒரு எங்கிட்ட யாருமே பறிச்சுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஒரு தெளிவான மனசு அந்த இடத்துல அந்த 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 பிளஸஸ் சாக்ரமெண்ட் ப்ரொசஷனில் எனக்கு கிடைச்சது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே வந்து இந்த இந்த ப்ரொசஷன்லாம் முடிஞ்சு வந்து ஏன்னா அங்கே கேட்டிசம் சொல்லி கொடுத்த ஃபாதரும் என்னை கைட் பண்ணிட்டு இருந்த ஃபாதர் வின்சென்ட் துரைராஜ்ட்டு வந்து நான் வந்து ஏற்கனவே 2 டேட் கொடுத்துருந்தாங்க, 28 ஆகஸ்டா அல்லது 8 செப்டம்பரான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் டேட்டை டிசைட் பண்ணி 28ஆம் தேதி வச்சுக்கலாம் ஃபாதர்ன்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். அப்போ வந்து அந்த 28ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையாங்கிறது ஒரு யோசனை எல்லாருக்கும் இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த பேப்டிஸ்ட் வந்தெல்லாம் வேண்டாம், மத மாற்றம்லாம் வேண்டாம்னு சொன்னேன். எப்போ போகிறது வெள்ளி சனி ஞாயிறு தான் வருவாங்க. ஆனாலும் நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சாமி என்கிட்ட சொல்லிட்டாரு, எதுவும் நடக்காது, எது நடந்தாலும் அடுத்த நாள் காலையில் தான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னா 28ஆம் தேதி பேப்டிசம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் 29ஆம் தேதி மாசுக்கு போயிட்டு நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. இந்த ஒரு அனுபவமும் எனக்கு வந்து மறக்க முடியாதது. அப்போ நற்கருணைய பிரசன்னம் வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து தாக்கத்தை கொடுத்துருக்குங்கிறது. ஆனால் இந்த டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் கசம் பேசிட்டு இருப்பாங்களே. ஏற்கனவே நான் கேட்டிசம் படிக்க தெரியும் அவங்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் என்ன ஒரே பிறவிலே இந்துவாக இருந்திருக்கு, ஸ்ட்ராங் பிராமினாக இருந்திருக்கு, நம்மளோட இருந்திருக்காளேவோ, நம்மளை விட்டுட்டு போகிறாங்கிறாளே சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாமையே போய் பாத்ரூமில் போய் உட்காந்து அழுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து அவங்களெல்லாம் வந்து கடந்து போய் என்னால் இதை வந்து முடிவு எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த ஓட்டி ஷ்ரையோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கும் நான் சொல்ல முடியும் அந்த இடத்துல. குறிப்பாக அந்த சரோஜான்னு ஒரு கணக்கு டீச்சர் இருந்தாங்க. அழுது 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 முடிச்சு விட்டு போகாதம்பாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு வந்தது தான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நான். அது கடவுளை என்னை கூப்பிட்ட போது நான் வந்து யாரையும் வந்து பகைச்சிக்கிட்டோ அல்லது புறக்கணிப்பு செய்தோ அல்லது அவங்களுக்கு நான் வந்து அடிமையாக இருந்திருக்கிறதுக்கு நான் இல்லைங்கிறத எனக்கு நல்லாவே புரிய வச்ச ஒரு பெரிய அனுபவம் அந்த நாள் அது. இத்தனை நெருக்கடியின் மத்தியில் காலாண்டு விடுமுறை வந்தவுடன் வேறு வழியில்லாமல் சகோதரி பிரபா அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மிகவும் கோபத்துடனும் பேரதிர்ச்சியுடனும் இருந்த அவரது வீட்டில் இயல்பு நிலைக்கு மாறாக பேரமைதி நிலவியது. மீண்டும் குறுகிய நாட்களிலேயே சகோதரி அவர்கள் விடுதிக்கு திரும்பினார். இதனிடையே இவருக்கு திருமண பேச்சும் பேசப்பட்டது. கொஞ்சம் அகுஸ்டினாருடைய திருவிழா அது நாள். அது எப்பவுமே அது ஏன் அந்த டேட் சூஸ் பண்ணேன்னு தெரியல. இன்னைக்கு அது ரொம்பவே எனக்கு பிடிச்ச நாளாக இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து என்னுடைய ஞானஸ்நானமும் புதுநமைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஒரு சூழல்ல வந்து யார் வந்து என்னுடைய ஞானத்தாய் தகப்பனார்கள், அது ஒரு சிக்கலான சூழ்நிலை சேர்ந்துருக்குல. எனக்கு வந்து என்னுடைய ஸ்கூல்ல இருந்த டீச்சர் அமளியோட அம்மா அப்பா தான் இருக்கணும் எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து வேற ஒரு கன்வெர்ட் ஆன குடும்பத்தை வந்து எனக்கு சுட்டி காமிச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அது பிடிபடாம வந்து அது எனக்கு வந்து அந்த சிஸ்டர் அமளியோட அம்மா அப்பா தான் எனக்கு வந்து பிடிவாதமாக வேணும். போய் அம்மாட்ட போய் நான் கேட்டேன். நான் அவங்க ரொம்ப 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 யோசிச்சு சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சவங்க இந்த இடத்துல. அப்போ அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்தது. மத்தியானம் 3 மணிக்குன்னு சொல்லிட்டு பேப்டிசமும் 6 மணிக்கு வந்து புதுநன்மை பூசைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. புதுநன்மைக்கு வந்து வெளிக்கோயில், அதாவது பங்கு கோயிலில் வந்து உத்தரவு கொடுக்காதால நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அதே கான்வென்ட் சாப்பல்லையே புதுநன்மைக்கு சிஸ்டர்ஸ் வந்து பூசைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஞானஸ்நானத்துக்காக காத்து 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 நேரம் ஆகுது. ஒரு சில பேர் சில விஐபிஸை கூப்பிட்டு இருந்தது. அவங்க வராமல் நேரம் ஆகுதுனால எங்கள் ஃபாதர் வின்சென்ட்டுக்கு ஒரு டென்ஷன். அவர் வந்து ஞானஸ்நானம் அவர் கொடுக்கல, ஏன்னா வேற ஒரு சட்ட சிக்கல் அதில். வெளியே பார்த்து யாராவது வருவா, எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால வந்து அவர் வந்து கோயிலுக்கு வெளியே தான் காத்திருந்திருக்காரு. பேப்டிசம் கொடுத்தது அப்போ இருந்த ஃபாதர் ஹிக்மன் வந்து பங்கு சாமியார் இருந்தவர்.
அதெல்லாம் முடிஞ்சு ஒரு சுமூகமான சூழல்ல ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கள் ஞானத்தை. அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் முடிச்ச போது டைம் ஆகிட்டே போயிருந்துருக்கு. என்ன நீ புதன்மை பூசிக்கு ரெடி ஆக வேண்டாமா? அம்மாவோட இயல்பான தோரணை அது. இங்கேயே ஆடி பாடி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னன்னு எனக்கு புரியாது. ஆனாலும் எத்தனையோ நாள் வந்து அதாவது பேப்டிசம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தினம் டெய்லி மாசத்துக்கு போவேன். அது ஆசை நன்மைங்கிறது ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், அந்த பழக்கம் எனக்கு இருந்திருக்கு. அதனால வந்து இது என்னன்னு புரியலைங்கிற ஒரு சூழல்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் மாசத்துக்கு நான் போயிருக்கிறேன். நான் நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து சிஸ்டர்ஸ் வந்து நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்திருக்காங்க அந்த நாள்ல. இந்த கம்யூனியன் ரிசீவ் பண்ற டைம்ல வந்து அம்மா கூடவே வந்து, அம்மான்னா என் ஞானத்தை எங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க இப்பவும் கூடவே பக்கத்துல வந்து நின்று எந்தெந்த செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்து, அப்படிங்கிற பொழுது எங்க புதன்மை பூசை மட்டும் ஃபாதர் வின்சென்ட் தான் வச்சாரு. இல்லைன்னா நான் மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு என்னன்னு புரியாட்டாலும் சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித் இன் மீ அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இருந்திருக்கு. சாமி எங்கிட்ட வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்திருக்கே தவிர, என்னங்கிறது வந்து அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்களா, அது வந்து வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வெளிப்பட்டதுன்னு இப்போ நான் யோசிக்கிற பொழுது, பூசை முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறோம். மழையே வராத காலம் அது, யாருமே எதிர்பார்க்க முடியாத காலம் அது. ஏறக்குறைய 3 மணி நேரம் வந்து மழை கொட்டிருக்கு. யாரும் வீட்டுக்கு போக முடியல. இதுதான் வந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெளிப்பாடு என்னுடைய லைஃப்ல சொன்னான். மழை வந்து ஒரு பெரிய 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 வெளிப்பாடு. கடவுள் என்னோட இருக்காரு அப்படிங்கிறதுல என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதனால இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போச்சே தவிர, மிகப்பெரிய ஒரு கடவுள் அனுபவம் தான் அது. ஆனால் அந்த வார்த்தையில் அதை வந்து வெளியில் சொல்ல முடியல எனக்கு. அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி மாதத்துக்கு போகிறது, கம்யூனியன் ரிசீவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த பழக்கம் வந்து ஏற்கனவே இருந்த பழக்கம் அப்படி என்னுடைய கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அதை பக்கத்துலேயே வேறு ஹாஸ்டலு, வசதியாக போச்சு. வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சூழல்லாம் உருவாய்ந்திருக்கு. விடுதிக்கு வந்ததும் ஃபாதர் வின்சென்ட் துரைராஜ் அவர்களை சந்தித்து வீட்டில் நடந்தவை பற்றியும், தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை எனவும், இறைவனுக்கு ஊழியம் செய்வதையே தனது மகிழ்ச்சியாக உணர்வதாகவும் தந்தையிடம் தனது விருப்பத்தை கூறினார் சகோதரி மரியா அக்ஸீலியா பிரபா. ஃபாதர் வின்சென்ட் வந்து சாக்ரிஸ்டியில வெயிட் பண்ணியிருந்திருக்காரு எனக்காக பிளெஸிங் கொடுக்கறதுக்காக. அன்னைக்கே அவர் ஒரு புக்கு கொடுத்து, என்கவுண்டர் வித் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு, அதுக்குள்ள ஒரு கவர் வச்சிருந்திருக்காரு. என்ன கவர்ன்னு எனக்கு தெரியும், நான் பார்க்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்திருக்காரு. அதுல அந்த லெட்டர்ல இருந்து அவருடைய சின்ன அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. நான் உன்னோட பழகினது ரொம்ப ரொம்ப கொஞ்ச நாள் தான். ஆனாலும் வந்து நீ எடுத்த முடிவு வந்து மிக ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய முடிவு எடுத்திருக்கிற. நீ ஞானம் கேட்டிசம் கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்க பொழுது சொன்ன சில உண்மைகள்லாம் மிகப்பெரிய தத்துவம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது நீ சொன்னது வந்து ஒப்புரவு அருட்சாதனம் ஒன்று, நற்கருணை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து உயிர்ப்பு. இந்த 3 மட்டும்தான் நான் வந்து அதிக அழுத்தம் கொடுத்து பேசி இருந்திருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் இதுதான் உன்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே எனக்கு வந்து அவர் வந்து என்கவுண்டர் வித் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவோடு உன்னுடைய உறவுகள் என்ன அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த புக்கு வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருந்துருக்காரு. அந்த லெட்டர் நான் இன்னும் வச்சிருக்கேன் அந்த இடத்துல. தனது நண்பர்களின் நட்புறவின் காரணமாக சபையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் வந்தாலும் இந்திய பின்னணியை கொண்ட புனித அன்னாள் சபையையே தனது சேவை வாழ்வாக தேர்ந்தெடுத்தார். 1967 முதல் 1972 வரை பெரம்பூர் புனித லூட்ஸ் பள்ளியில் பணியாற்றிய அன்பு சகோதரி மரியா அக்ஸீலியா பிரபா அவர்கள் ராயபுரம் புனித அன்னாள் உயர்நிலை பள்ளிக்கு பணிமாற்றம் பெற்றார். பணி சூழலும் துறவு வாழ்வு பயிற்சியும் இவரை வேகமாக இயக்க இறுதியாக 15 நவக்கன்னியர்களில் ஒருவராக இவரும் தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே நொவிஷியட் செல்லும் முன் மீண்டும் ஒரு முறை இவரின் இல்லத்திற்கு சென்றபோது
முன்பே விருப்பமற்ற நிலையில் இருந்த இவரது குடும்பத்தினர் மீண்டும் வருத்தத்தில் ஆழ்ந்தனர். மதம் மாறியதே பேரதிர்ச்சியாக இருக்கும் இந்த நிலையில் துறவு வாழ்வு என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவரது தாய் சொன்ன அந்த வார்த்தையே அந்த தாயின் இறுதி வார்த்தையானது. என் தாயத்தப்பா வீட்டில் வந்து இப்படியே இருந்தா எப்படி, அதனால மாப்பிள்ளை பார்க்கலாங்க போது மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அதான் வரல, அதுக்காக வரல. வீட்டில் அப்போ நான் வீட்டிலே இருந்திருப்பேன்ல, எனக்கு வேண்டாம், நான் வந்து சிஸ்டராக தான் போகணும் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னபோது, அப்போது லோக்கல் பிஷப் ஆர்ச் பிஷப் வல்லப்பாட்ட பர்மிஷனுக்காக போகிறாரு. அவர் வந்து சீக்கிரத்தில் வந்து எதையுமே சரின்னு சொல்லிட மாட்டார். வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், அப்படி இப்படி அப்படி நிறைய சிக்கல்கள் இருந்தபோது ரிலீஜியஸ் லைஃப் பற்றி எல்லாம் சொல்லி கொடுங்க அவளுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவள் வந்து நான் சேர்க்கணுமா இல்லையாங்கிறது நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளாஸ் எடுத்து முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு அஸ்பாரண்டேட் முடிஞ்சு பாஸ்டன்சி முடிஞ்சு 2 வருஷம் நோஷியடு முடிஞ்சு மறுபடியும் புலி விடுது கதை. வார்த்தைப்பாடு கொடுக்குற போது ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வெளியே வர்றது வேற. இப்போ இதுங்க இன்னும் வந்து அடுத்த பிரிவு குடும்பத்தை விட்டு வர்றது. அந்த பிரிவு எந்த அளவுக்கு என்னால் வந்து ஜீரணிக்க முடியும் எனக்கு புரியலை. அப்போ எங்கள் ஃபாதர் வந்து தெளிவாக இருந்தார். உங்கள் அப்பா உன்னை எப்பாவது பார்க்க வருவார்ல, அப்போ பார்க்க வந்தபோது வந்து எனக்கு நீ வந்து ஃபோன் பண்ணி யார் வழியாக எனக்கு தெரியப்படுது, நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்குறேன். அப்போ ஃபாதர் வின்சென்ட் வந்து இந்த ரினால்டிலேருந்து ஜூனியர் ரேட்டு இன்சார்ஜாக இருந்தார். அப்போ ஒரு முறை எங்கள் அப்பா வந்தபோது என்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்புற நேரம் எங்கள் ஃபாதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், கிளம்பிட்டேம்மா இருக்கவே இருக்கு. எங்கள் அப்பாவோ அவசரப்பட்டு போகணுங்கிறதாவது, இவரோ அம்மா இருக்கவே இருக்காது. 2 பக்கத்துலையும் நான் பட்ட பாடு எனக்கு போகணும். அந்த இடத்துல ஆர்ட் கிளாஸ் கடைசியில் வந்து சேர்ந்தார் எங்கள் ஃபாதர். என்னை வந்து ரூமை விட்டு வெளியே விரட்டி விட்டாங்க. விரட்டிட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஃபாதருக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இது எப்போ வந்து பின்னாடி என்ன நடந்திருக்கும் நானாக முடிச்சுனாக்கா, நோஷட் முடிஞ்சு 10 நாள் வீட்டுக்கு லீவுக்கு அனுப்பிச்சு திரும்பி வரும்பொழுது தான் எங்கள் அம்மாவை வந்து கடைசியாக நான் பார்த்தது அதுதான். அப்போ சொல்கிறாங்க, அந்த கன்றாவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ போனது தான் போன, இப்படியே இருந்துரு, அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு இருந்து இந்த முக்காடெல்லாம் போட்டு மூடிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு வேண்டாம் போ அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நான் வந்து முடிவெடுக்கிறதுக்குரிய இது சக்தியை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் என் வாழ்க்கையை நான் வந்து வீணாக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அன்னைக்கு நான் எடுத்த ஒரு தெளிவான முடிவாக இருக்க முடியும்னு ஃபாதர் பேசியிருப்பான்னு எனக்கு தோணுது இந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல. ஆனால் எங்கள் ஃபாதர் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னோட வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் என்னால் வந்து சொல்ல முடியாது. நுணுக்கான மைன்யூட்டாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி யாருடைய மனசையும் ஒரு புண்படுத்த மாட்டார், அதிர்ந்து பேச மாட்டார். ஆனால் பேச வேண்டியது வந்து கரெக்டாக பேசி முடிச்சிடுவார். அதனால வந்து எங்கள் அப்பாட்டையும் அவர் தான் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காரு நான் சிஸ்டராக போனதுக்காக அப்படிங்கிறது. அதுதான் அவருடைய இன்டர்வென்ஷன் இதில் இருக்கு. 1975ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் நாள் சகோதரி பிரபா அவர்கள் தனது முதல் வார்த்தைப்பாட்டை எடுத்துக்கொண்டார். முதல் வார்த்தைப்பாட்டை எடுத்த கையோடு சகோதரி பிரபா அவர்கள் 1975 முதல் 1978 வரை கும்பகோணம் சென்ட் ஆன்ஸ் ஆங்கிலவழி ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் கிளை பங்கின் பொறுப்பாளராகவும் நிதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். 1978 ஜூன் முதல் 1978 அக்டோபர் வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள களிமாறில் தூய அன்னாள் ஆங்கிலவழி ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் பங்கின் பாடகர் குழு பொறுப்பாளராகவும் வீடு சந்திக்கும் பொறுப்பாளராகவும் நிதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். பிரபா சார் 1978ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நம்ம 2 பேரும் பல வழிகளில் உறவாடியும் சந்தித்தும் நம்முடைய உறவுகளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் 1978ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நம்ம சென்ட் ஆன்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு தலைமை ஆசிரியராக வந்தீங்க. நானும் அங்கே வேலை செய்துட்டாங்க. நீங்கள் முதல் நாள் எங்கள் களிமார் கோயிலில் திருப்பலிக்கு வாசித்த பாட்டு, அதாவது ஏசு அழைக்கிறார் என்ற பாடலை பாடி மியூசிக் வாசித்து அழகாக போட்டீங்க. அதை கேட்கும்போது
எனக்கும் வந்து என்ன ஏசு அழைப்பதாக நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் எங்கள் மாமி மக கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு பட்டுப்புடவையோட உங்க முன்னாடி வந்தேன். நீங்கள் உடனே கேட்டீங்க, மேரி எங்கேயோ போகிறீராமே அப்படின்னு போயிட்டு. எனக்கு உடனே ஒரு கேள்வி, ஏன் சிஸ்டர் எப்படி கேட்டாங்க? ஏன்னா நான் 1976ஆம் ஆண்டே ஒரு முடிவோடு வந்திருந்தேன். அதில் பிஎட் படிக்கும்போது கடைசி நாள் நம்ம கண்டிப்பாக ஒரு கன்னியாஸ்திரியாக மாற வேண்டும் என்று. அதனால் நீங்கள் அதை வச்சுட்டு ஏதோ கேட்குறீங்களோன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட திரும்ப நான் கேட்டேன். வந்து இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் 4.5 மாதம் தான் அங்கே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெங்களூருக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம கடித போக்குவரத்து 2 பேருக்கு இடையே இருந்துச்சு. ஒரு முறை நீங்கள் கடிதம் எழுதும்போது அப்பாவுக்கும் ஒரு கடிதம் எழுதி அதில் வச்சுருந்தீங்க. அது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. அதில் அப்பாவுக்கு எழுதியிருந்தீங்க, உங்கள் பொண்ணு மேரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் அதுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு. நானா தைரியமாக அப்பாட்ட கொடுத்துட்டேன். அப்பா அதை படித்ததும் அப்பாவுக்கு முகம் அப்படியே மாறிடுச்சு. நீ அந்த பிரபாஸ்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்தினேன். அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய உறவு பலமாக இருக்கிறது. அதுக்கப்புறமா நானும் வந்து நீங்கள் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு வர்றது, தம்பி, அப்பா, அம்மா, மற்ற தங்கச்சி எல்லாத்தையும் பேசுகிறது, மற்ற வீடுகளுக்கு போகிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் தொடர்ந்து அப்படியே அந்த ஒரு இதில் சிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்து அதுக்கப்புறம் நான் தைரியமாக அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சபையில் சேர்ந்து அங்கே செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. 1978 நவம்பர் முதல் 1981 மே வரை கர்நாடக மாநிலம் HAL ஜீவன் பீமா நகர் சேக்ரட் ஹார்ட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் பங்கின் பாடகர் குழு பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். இதனிடையே துறவு வாழ்க்கையின் பயிற்சிகளும் அனுபவங்களும் இவரை ஒரு பண்பட்ட துறவியாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று இறுதி வார்த்தைப்பாட்டிற்கு தயார் செய்தது. 1975 வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அப்போ வந்து அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா அப்போ ஜான்வரி பிப்ரவரி 2 months வந்து எங்க பேட்ச் வந்து முதல்ல கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேற கான்வென்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் சபையிலேயே அதை தொடங்குறாங்க. அந்த 2 months முடிஞ்சு வந்த பிறகு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னோட கூட வந்த நாவிஸ் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியாது. என்னோட யாருமே வந்து கம்யூனிகேட் பண்ணல. ஒரு 3 months அந்த 4 months மே மாதம் வரைக்கும் யாருமே கம்யூனிகேட் பண்ணல. அந்த நாவிஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி தெரிய வந்தது. அவங்களுடைய பர்சனல் மேட்டர் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க நான் தான் ஏதோ செய்தேன், அதனால வந்து என்னால தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதனால தான் என்னோட கம்யூனிகேட் பண்ணாம அப்போ நான் சாமியோட போராடுறேன். நான் உனக்காக வந்தது நிஜம்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. அடையாளம் கேட்டெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இது. ஆனா வந்து அடையாளம் கிடைச்சது மழை தான் அடையாளம். அப்போ அதில் தான் எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் மாதிரி பார்த்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போயிடலாமா வேண்டாமா, அதே அவங்களும் கேட்குறாங்க, அனுப்பிச்சுடுவேன் பயப்படுறியாங்க. நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே எனக்கு கவலை கிடையாது, என் கையில் வேலை இருக்கு, நான் பார்த்துப்பேன் போங்கன்னு. இது ஃபர்ஸ்ட் ஹவுஸோட எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் வந்து வருஷம் வந்து ஹவுஸ் ரினியூ பண்ணுவோம். எல்லா சபையிலும் உள்ள வழக்கம் மாதிரி 6வது வருஷம் வந்து சபையினுடைய வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஆகக்கூடிய ஃபைனல் ஹவுஸ் ஸ்டேஜ் அது. அதுக்காக வந்து 3 months வந்து ப்ரிப்பரேஷன். அதுவும் எங்கள் பேட்ச் தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் வந்து கினி பிக்ஸ் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எங்கள் சபையிலேருந்து நடக்க காரியம் வந்து நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு. ஆனால் அந்த 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து வந்த ஃபாதர்ஸ் வந்து எங்களை வந்து கைட் பண்ண விதம் வந்து ரொம்ப டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போகக்கூடிய வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னக்கா, பீட்டர் பெர்னாண்டோன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு ஃபாதர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அவர் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்கறதுல வந்து தெரப்பி, சைக்கோ தெரப்பி கொடுத்த போது தான் என்னுடைய பர்சனல் லெட் அவுட், அதாவது 9 வருஷமா எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே பூட்டி வச்சிருந்த எல்லா நெகட்டிவ்ஸும், எல்லா அழுத்த மன உணர்வுகளும் எல்லாமே வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா வீட்டோட தொடர்பு கிடையாது, எதையும் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது.
இப்படி எல்லாமே உள்ள வச்சிருந்த அந்த பாட்டில் வந்து அந்த சைக்கோ தெரப்பி அந்த நேரத்தில் வந்து இல்லை பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே போகணும். நான் பெரிய ஒரு விடுதலையை இப்போ அடைஞ்ச ஒரு மனுஷியா அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் நான் உண்மையிலேயே ஃபைனல் ஹவுஸ்க்கு டிசைட் பண்ணதே. கொடுக்கலாமா வேண்டாமா நான் அப்பவும் சொல்லல. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பீட்டர் பெர்னாண்டோ சைக்கோ தெரப்பி கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து சரி, நீ எடுத்த முடிவு சரிதான், நான் வந்து ஃபைனல் ஹவுஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அனுபவமா நினைச்சிருந்தேன். ஃபைனல் ஹவுஸ் நான் டிசைட் பண்ணி முடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஆனா அது வரைக்கும் வந்து நான் எந்த கம்யூனிட்டின்னு வந்தேனோ அந்த கம்யூனிட்டியில் என்னோட கம்யூனிகேட் பண்ணாம வயசான சிஸ்டர்ல வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னோட சர்வ சகஜமா சாதாரணமா பழகத்தோட என்ன ஆச்சு எனக்கு இல்லை. எனக்குள்ள என்ன நடந்துச்சோ இல்லை அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனா அந்த ஃபைனல் ஹவுஸ்ல கொடுத்த அதாவது அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சபைக்கு நாங்க நிரந்தரமாக சேர்ந்தவங்க அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த ஃபைனல் ஹவுஸ்ங்கிறது. அப்போ ஒரு அது வரைக்கும் என்னுடைய பாஸ்புக்கு பேங்க் அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 6 வருஷம் வந்து பெர்மனண்ட் கிடையாது. அதனால எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம்னாலும் அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போது சபையினுடைய டைரக்டர் அந்த ஃபாதர் சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இப்போ வந்து கடைசி 6 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் ஃபைனல் ஹவுஸ் கொடுக்குற ஸ்டேஜ்ல வந்து அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்போ அடுத்த ஒரு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்த ஒரு பெரிய இழப்பு அந்த இடத்துல. ஏதாவது கையில் ஒன்றுமே இல்லைங்கிற ஸ்டேஜில் வந்து பாவர்ட்டி என்னங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு அது ஒரு சான்ஸ் ஆச்சு அந்த இடத்துல. அதனால அப்போ போய் அந்த நேரத்தை வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வச்சு அது என்டையர் அமௌண்ட்டையும் வந்து எங்கள் அப்பாவுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, மெயில் ட்ரான்ஸ்ஃபர் அந்த காலத்தில் பழக்க நேராக கொண்டு தான் வாங்கணும்னு கிடையாது, மணி ஆர்டர் போட்டாலும் திரும்பி வந்துடும். இப்படி சூழ்நிலை வந்து கடைசியில் அந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது தான் என்னுடைய வந்து ஃப்ரீடம் லைஃப் நான் ரொம்ப ஃபீல் பண்ண அந்த இடத்துல ஃபைனல் ஹவுஸ்ல இந்த இடத்துல. 1981 ஜூன் முதல் 1982 மே வரை கர்நாடக மாநிலம் ஹலசூரும் உள்ள சென்ட் ஆன்ஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் கிளை பங்கின் பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். 1982 ஜூன் முதல் 1987 மே வரை கன்னியாகுமரி வெள்ளியாவிளை சென்ட் அலோசியஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாகவும் பங்கின் பாடகர் குழு பொறுப்பாளராகவும் இளையோர் பொறுப்பாளராகவும் வீடு சந்திக்கும் பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். வீடு சந்திக்கும் பணியின் போது மிகுந்த வலிகளோடும் ஏமாற்றத்தோடும் பிரிந்து சென்ற உறவை மீண்டும் புதுப்பித்து வலுப்படுத்தி இன்று அழகிய குடும்பமாக வாழ வைத்த பெருமை அருள் சகோதரி பிரபா அவர்களையே சேரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய இந்த ஜூபிலி நாள்ல உங்களை பத்தி நினைச்சு பார்க்கவும், உங்களுடைய பணிகள் அங்க எந்த நிலையில இருந்துச்சு வெள்ளியாவிளையில நான் இருந்தப்போ அப்படின்னு உள்ள ஒரு இது நினைச்சு பார்க்கறது இது ஒரு நல்ல சான்ஸா எனக்கு இருக்குது. நீங்க எங்க பாரிஸ்ல இருந்த நேரத்துல நிறைய யூத்து கூட நல்ல காண்டாக்ட்ல இருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. எங்க எல்லாருக்குமே ஒரு இதுவா இருந்துச்சு, எங்க வெளியில போறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. அப்புறமா கேட்டிசம் கிளாஸு, யூத் கிளாஸு எல்லாமே இது பண்ணி நல்லா இது பண்ணீங்க. அது எல்லாருக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு பர்சனலாக பேசுவீங்க, எங்களையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பிரபா சிஸ்டர்கிட்ட போனால் உடனே எல்லாமே சால்வ் ஆகிடும். கேட்காம விட மாட்டீங்க என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸு கூட எல்லாம் நல்லா காண்டாக்டில் இருப்பீங்க. கேட்டிசம் அந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்குமே நீங்கள் டச் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி இருக்கணும், யதார்த்தமாக எப்படி வாழணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு உள்ளது எல்லாமே நல்லா சொல்லி தருவீங்க. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட பிரபா சிஸ்டர் கூட போகிறோம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொன்னால் உடனே பர்மிஷன் எல்லாம் எங்களுக்கு கிராண்டட் ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த யூத் பிள்ளைங்க. அது மாதிரி ஒரு லைவ்லியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இதை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய ஒகேஷனில் கூட எப்படி நான் டிசைட் பண்ணுறது, கடவுளுடைய அழைப்பை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்காக எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருந்தால் கூட சொல்யூஷன் சொல்லுவீங்க. ஆனால் கடைசியில் இது உங்களுடைய வாழ்க்கை யதார்த்தமாக நீங்களே தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி தருவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த நாளில் நினச்சி பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ அண்ட் வி ஆல்சோ ப்ரேயிங் ஃபார் யூ. 1982 வருடம் நம் வெள்ளியாவிளை அலோசியஸ் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது. அப்பொழுது நீங்கள் இது தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தீர்கள்.
அப்பொழுது கணித பாடத்தை கற்பிக்க தகுந்த ஆசிரியை இல்லாதிருந்தது. அந்த குறையை நீக்க நீங்களே போதித்தீர்கள். பின்னர் நவம்பர் மாதம் ஃபாதர் கில்லரி அவர்கள் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அதனால் நீங்கள் எனக்கு அப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு தந்தீர்கள். அந்த நாட்களில் உங்களிடம் காணப்பட்ட கலைத்திறன்கள், புதிய புதிய படைப்பாற்றல்கள், எச்செயலையும் புஞ்சரிப்போடு உற்சாகமாய் செய்யும் தன்மை, எல்லோரிடமும் அன்பாக பழகும் விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமல்ல, எதையும் சிந்தித்து செயல்படுத்தும் தன்மை உடையவர்கள் நீங்கள். அப்படி செய்யும் போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர் நீச்சல் போட்டு அந்த தடைகளை உடைத்து சாதிக்கும் தன்மை உண்ட உங்கள் மனம் போற்றுதற்குரியது. பின்னர் 1983 வருடம் ஜூன் மாதம் கில்லரி அவர்கள் உங்களிடம் வந்து என்னை பணியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒரு ஆசிரியரை நியமிக்குமாறு கூறினார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். எனக்கு இந்த ஆசிரியை போதும், அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார்கள் என்று உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தீர்கள். அதற்கு பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருந்தும் அதனை எதிர்த்து நின்று அதில் வெற்றி பெற்றீர்கள். அதனால் தொடர்ந்து நான் இப்பள்ளியில் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் அன்று எனக்கு செய்த இந்த உதவியால் எனக்கு இதே ஊரில் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தது. இன்று நான் பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் பெற்று மன நிறைவோடு வாழ்ந்து வருகிறேன். ஆண்டுகள் பல கடந்து விட்டது. ஆனால் நான் உங்களோடு அதிகம் பேசாமல் இருந்தாலும் என் பணி வாழ்வை நினைக்கும் போது என் உள் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல் சிஸ்டர் பிரபாதான். தங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1987 ஜூன் முதல் 1988 மே வரை கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள அஞ்சலி ஆசிரமத்தில் ஆசிரமம் குறித்த அனுபவம் பெறச் சென்றார். 1988 ஜூன் முதல் 1989 மே வரை திருச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சை மலையில் பச்சை மலை பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தில் மக்கள் சார்ந்து பணியாற்றினார். 1989 ஜூன் முதல் 1990 மே வரை சேலம் மாவட்டம் உடையார்பட்டியில் இன்டர் காங்கிரிகேஷனல் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ICMS அண்ட் ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் குரூப்பில் பணியாற்றினார். 1990 ஜூன் முதல் 1991 மே வரை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள சென்னான்ஸ் வட்டார இல்லத்தில் வட்டார செயலாளராக மற்றும் நிதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். 1991 ஜூன் முதல் 1997 மே வரை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புனல்வாசலில் புனித அன்னாள் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியமர்த்தப்பட்ட சகோதரி பிரபா அவர்களுக்கு கூடுதலாக வீடு சந்திக்கும் பொறுப்பும் இருந்தது. 1998-99 படித்த மாணக்காரிகளிடமிருந்து கேட்டவை தெரிந்து கொண்டவை. டியரஸ்ட் சிஸ்டர் பிரபா, படிப்பு பாகற்காய்தான், ஆனால் உங்களால் தான் பாகற்காயை பஞ்சாமிர்தமாக படைக்கலாம் என தெரிந்து கொண்டோம். ஊக்கப்படுத்தும் உங்கள் வார்த்தைகளைத்தான் எங்களை என்றும் வளர வைக்கின்றது. அறிவியல் ஆசானாக வந்து துணைக்கருவிகளோடு பல ஆச்சரியங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். நல்ல ஒழுக்கம், பணிவு, அடக்கம், பணிவு, கடின உழைப்பு ஆகிய நற்பண்புகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மேன்மையான ஆசான் நீவீரே. எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவார் என்றால் நீங்கள்தான் எங்கள் வாழ்விலே முதலிடம். பறக்கும் பட்டமல்ல ஆசிரியர்கள், உடனிருந்து நாங்கள் உயரே பறக்க பறக்க அந்த நூட்களை தம்முடைய கையிலே பத்திரமாக வைத்து எங்களை பறக்க வைத்த பேராசிரியர் நீங்கள். பொறாமைப்படாது எங்களை உயரத்தில் வைத்து பார்த்த பேரன்பு உங்களுடையது. உங்களுடைய நினைவுகள் என்றும் எங்கள் வாழ்விலை நீங்காது. இன்று நாங்கள் பல பட்ட படிப்புகளை படித்து பல பணிகளை செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய நேர்த்தியும் உங்களுடைய கடமை தவறாத உணர்ச்சியும் உங்களுடைய பாசமும் எங்கள் கண்கள் முன்னே நீராடி கொண்டிருக்கின்றது. இறை உறவிலே இறை வாழ்விலே 50 ஆண்டுகளை நினைவு கூறுகின்ற தங்களை
வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை. தலை வணங்கி உம் ஆசிரை பெற்று உங்களுடைய ஜெபத்தினை வணங்கி ஆசிக்கின்றோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் பிரபா. சகோதரி பிரபாவிடம் ஒரு இன்ப பயணம். நான் சுபஸ்வரூபா, பட்டதாரி கணித ஆசிரியை, தஞ்சாவூர் மாவட்டம் புனல்வாசல் புனிதர் அண்ணல் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1988 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை 24 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அதில் 1991 ஆண்டு சகோதரி பிரபா பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக பணிபுரிய வந்தார்கள். 2 ஆண்டுகள் சக ஆசிரியராக எங்களுடன் பணிபுரிந்த காலம். அவர்கள் அனுபவமிக்க ஒரு ஆசிரியர். எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து எங்களை சக ஆசிரியர்களை செம்மைப்படுத்தினார்கள். மேலும் கலை நிகழ்ச்சிகளில் ஆண்டு விழா, விளையாட்டு விழா, தமிழ் சங்கங்கள், மன்றங்களை அவர்களை முன்னிருந்து எப்படி நடத்த வேண்டும், எப்படி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். அதில் குறிப்பாக பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஆங்கில நாடகம், கரகாட்டம் அவர்களே முன்னிருந்து மாணவர்களை பயிற்சி அளித்தது மட்டுமில்லாமல் சக ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளித்தார்கள். 1993 முதல் 1997 ஆண்டு வரை அவர்கள் தலைமை ஆசிரியராக பதவி ஏற்றார்கள். அப்பொழுது பதவி குறைவில் இருந்தாலும் சக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கண்டித்து வழிநடத்தி வந்தார்கள். பின்தங்கிய மாணவர்களை ஆற்றலும் ஊக்கலும் அளித்து அவர்களை மேன்மைப்படுத்தி வந்தார்கள். அதேபோல் அவர்கள் கான்வென்ட்டிலும் சக அருள் சகோதரிகளுடன் அன்பும் பண்பும் பாசத்துடன் உதவி புரிதல் பண்போடு இருந்தார்கள். அதில் குறிப்பாக வயதான அருள் சகோதரிகளுடன் காலையும் மாலையும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதிலும் உதவி செய்வதிலேயும் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் இருக்கும் சமயத்தில் பள்ளியில் 2 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் கிடைத்தது. அதில் ஒரு பட்டதாரி ஆசிரியரை எனக்கு கொடுத்து மிக உதவி புரித்தார்கள். அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். மேலும் அவர்கள் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் பொழுது பின்தங்கிய மாணவர்களை கவனித்தல், பள்ளியில் இரவு வகுப்புகள் நடத்தி அதன் மூலம் பணிக்காலத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடு 100% பெற்றுத்தந்தார்கள். இவர்களுடன் பணிபுரிந்து 6 ஆண்டுகள் எனது பெருமையையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் இருக்கவும் இறைவனை வேண்டுகிறேன். என்னுடைய சொந்த அனுபவங்கள் உங்களோடு மிக அழகானவை. புரிந்து கொள்வதற்கு எளியவர், பார்ப்பதற்கும் எளியவர், அணுகுவதற்கும் எளியவர். எளிமைத்தன்மையை உங்களிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொண்டேன். பன்முகத்தன்மை கொண்ட உங்களிடமிருந்து படிப்பதற்கும் கணக்குகளை செய்வதற்கும் திட்டமிட்டு வாழ்வதற்கும் நேர்த்தியாக பள்ளியை நடத்துவதற்கும் உங்களிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொண்டேன். நீங்கள் எனக்கு ஒரு பாட புத்தகமாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய போராடும் குணமும் நீதிக்காக போராடுகின்ற தன்மையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுடன் உள்ள சகோதரிகளை அரவணைத்து செல்வதிலும் குறிப்பாக இளம் சகோதரிகளுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுப்பதில் நீங்கள் நேர்த்தியானதாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர்கள். கம்யூனிட்டி லைஃப், குழும வாழ்வை நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய கேரக்டர்ஸ் அண்ட் வேல்யூஸ் அதிகமாக என் வாழ்விலே நீங்காத நினைவுகளாக இருக்கின்றன. பைபிள் குவிஸ் வச்சிருந்தோம் ஒரு முறை. அழகாக கேள்வி பதிலை தயாரித்து எல்லோரிடம் கேள்வி கேட்டு எல்லோரையும் படிக்க வைத்து சிறு அன்பளிப்புகளை தந்து எங்கள் எல்லோரையும் ஊக்குவித்தீர்கள். படித்த பாடங்களையும் கல்வி சம்பந்தமான நிகழ்வுகளையும் உலக சம்பந்தமான எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். சேர்ந்து இணைந்து ஃபன் லவிங் சிஸ்டராக நீங்கள் எப்போதும் எங்களோடு வாழ்ந்திருக்கின்றீர்கள். உரிமை குரல் கொடுக்க பெண்கள் தினம், நீதிக்கான போராட்டம், உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கம் போன்ற காரியங்களில் என்னையும் பேச வைத்து என்னையும் இணைக்க வைத்து ஒரு தலைமை பண்பை என்னில் உருவாக்கியிருப்பதை இனி நினைத்தாலும் பெருமையாக இருக்கிறது. ஃபார்மேஷன் ஹவுஸில் இருக்கும் பொழுது பல நல்ல காரியங்களை வெற்றிகரமாக செய்வதற்கு உங்களோடு வாழ்ந்த தருணங்கள் பல பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு சந்தேகம் வரும் பொழுது நீர் என்னோடு அமர்ந்து எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும்,
எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களின் ஊக்கப்படுத்துதலும் மகிழ்ச்சியாக வழி நடத்துதலும் வேலைகளை பிரித்து கொடுப்பதும் அன்போடு பயணிப்பதும் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அவை. இப்பொழுதும் உங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய கடின உழைப்பு, ஏழை மக்களுக்கு நீர் செய்த உதவிகள், ஏழை மாணாக்கருக்கு நீர் செய்த நன்மைத்தனங்களை நினைக்கும் பொழுது நான் மிகுந்த பெருமையாக உங்களை நினைத்து பார்த்ததுண்டு. என் தந்தை இறந்த பொழுது என்னோடு பயணித்தீர். when I was grieving moments, stressful moments, எனக்கு மிகுந்த ஒரு சப்போர்ட் பர்சனாக இருந்து என்னை வழிநடத்தியிருக்கின்றீர்கள். நேர்மையுடன் நேர்த்தியாக திட்டமிட்டு வாழ எனக்கு உதவி புரிந்தீர். கடைசியாக உங்களுடைய இரக்க குணம் எனக்கு பிடிக்கும். உங்களுடைய அனுதாபமும் கடின உழைப்பும் ஆன்மீக வழிநடத்துதலும் எனக்கு பிடிக்கும். நீர் ஆன்மீக வழிகாட்டுதலை அடிக்கடி சந்தித்து உங்களையே நீங்கள் ஆன்மீக பயணத்தில் பலப்படுத்திக் கொண்டியதை அதிகமாக பார்த்திருக்கின்றேன். அப்பொழுது தேர்தல் காலம். சாமானிய மக்களின் கவலைக்குரிய வாழ்வும் முறையற்று நடந்த தேர்தல் அனுபவமும் இவரை பொலிட்டிக்கல் சயின்ஸில் MA மற்றும் MPhil படிப்பதற்கான தேவையை ஏற்படுத்தியது. அதே சமயம் பிறந்தது முதல் ஆசிரியை பணியில் சேரும் வரை தந்தையின் பாசம் என்பது மறைமுகமாகவும் நேரடியாகவும் சகோதரி பிரபாவின் வாழ்வில் முக்கியமான ஒன்று. இந்த நிலையில் தனது தந்தையின் இறப்பு செய்தி அவரை மிகவும் வாட்டியது. ஒருபுறம் சமூக பொறுப்பும் மறுபுறம் தந்தையின் இறப்பும் என மனத்துயரத்திற்கு தள்ளப்பட்டார் அருள் சகோதரி பிரபா அவர்கள். டிசம்பர் 24, 1994 சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுத்துட்டு போது எதிர்பார்க்காம ஒரு லெட்டர் ஒண்ணு எங்க பெரிய காட்டேன்னு அந்த லெட்டர். அதுவும் எதிர்பாராத வந்தது. அது பற்றி லெட்டரே போடாதவங்க அதிசயமா லெட்டர் போட்டு வந்து இருந்தது. அதுல வந்தா எங்க மை ஃபாதர் எக்ஸ்பயர்டுன்னு போட்டுருக்காங்க. அது ஒரு கேள்விக்குறியான வார்த்தை தான் பின்னாடி. இது 1:30 மணிக்கு நான் இந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு எந்திரிச்சு போகல. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு எனக்கு. ஏடா எனக்கு வந்து நான் தான் கடைசி பிள்ளை. எங்க அப்பான்னா எனக்கு ரொம்பவே இஷ்டம். எங்க அப்பா தான் எனக்கு தூக்கி வளர்த்தார் கடைசி வரைக்கும். எங்க அம்மா வந்து ரொம்ப நான் பிறந்த போது ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்துடுவாங்க ஸ்டேஜில் வந்து எங்க அப்பா தான் என்னை வந்து அம்மாவை வந்து வளர்த்தவங்க. அதனால 1994 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரணிக்கவே முடியல என்னால். எனக்குள்ள 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஸ்கூலுக்கு லீவே போட்டுட்டு எப்படி இறந்தாரு, எங்கே இறந்தாரு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க பார்த்தா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. யாரும் சொல்லவும் இல்லை. கடைசியாக ஜனவரி மாதம் 1995 வந்து எங்கள் அக்கா பையன் கல்யாணம் இங்கே சென்னையிலே நடந்திருக்கு. ஹோட்டல் மதுரா அந்த துன் பில்டிங்ஸ் அந்த சாந்தி தேட்டருக்கு எதிர இருக்கு. அங்கே வந்து எங்கள் அக்கா வந்து என்ன பார்க்க ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பெரிய அக்கா. அப்போதான் விஷயங்கள் தெரியுது எங்கள் அப்பா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுலாம். திடீர்னு தான் இறந்தாருன்னு சொன்னால் கூட வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தலைங்கிறது எனக்கு பெரிய 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 ஒரு போராட்டமான ஒரு உணர்ச்சிகரமான சூழல் அது. அந்த சூழல்ல நான் எப்படி வெளியே வந்தேங்கிறது எனக்கு வந்து இன்னைக்கு கூட எனக்கு வந்து சொல்ல முடியல. அந்த அப்படிப்பட்ட நிலை வந்து இனி வந்து யாருக்கும் வரும்னு நான் நினைக்கல. எத்தனையோ பேர் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்து போயின்னு கூட வந்து திருப்தி இல்லாத சூழ்நிலையில சாமிக்குன்னு வந்த பிறகு இதெல்லாம் கூட நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபாதர் ஒரு கேள்வி கேட்டேன் நான். இதான் வந்து அவர் கொடுத்த கிஃப்டா அப்படின்னு. அதுக்கு என்ன ஒரு பதிலும் அவரால் சொல்ல முடியல. 1997 ஜூன் முதல் 2002 மே வரை சென்னை மாதவரத்தில் உள்ள புனித அன்னாள் ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தின் முதல்வராகவும் இளைஞர் உருவாக்க பொறுப்பாளராகவும் பணியமர்த்தப்பட்டார். அருள் சகோதரி பிரபா அவர்கள் புனித அன்னாள் ஆசிரிய பயிற்சி நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தார். பள்ளியில் முதல்வராக சேர்வதற்கு முன்பே பல ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கு சென்று ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் உட்கூறுகளை எல்லாம் கற்று தேர்ந்து அதன் பின்னர் தான் பணியில் அமர்த்தார். திட்டமிடுதல் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய பணி. எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டே செயல்படுவார். யாருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன வேலை கொடுத்தால் நன்றாக செய்வார்கள் என்பதை ஆராய்ந்து அதன்படி கடினமான வேலையையும் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அருள் சகோதரி பிரபா அவர்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி,
ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அவருடைய இன்ப துன்பங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட்ட காரணத்தினால்தான் 5 ஆண்டுகள் அவருடைய பணிக்காலத்தில் ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அருள் சகோதரி பிரபா அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணியே உண்டு. அந்த பாணியில் தான் செயல்பட்டார்கள். அதன் காரணமாக பலர் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய திறன் அவர்களிடம் இருந்தது. ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆர்டர் வரும். காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அத்தனை காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடித்து அரசு மேல் அதிகாரிகளிடம் நற்பெயரை பெற்று கொண்டவர். புனித அன்னாள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு என்று ஒரு தனி பெயரே உண்டு. புனித ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் பெயரையும் தக்க வைத்தவர் அருள் சகோதரி பிரபா அவர்கள். அருள் சகோதரி பிரபா அவர்களுடன் நானும் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அருள் சகோதரி அவர்கள் புனித அன்னாள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர். அவர் முதல்வராக இருந்த போதிலும் என்னுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த நிறுவனத்தை உயரத்தில் கொண்டு சென்றவர். அருள் சகோதரி அவர்களுக்கு வருகின்ற நாட்களில் வளமை பொங்கட்டும், பெறுகின்ற யாவும் பெருமை சேர்க்கட்டும், மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று நெஞ்சார மனதார வாயார வாழ்த்தி அவருடைய இறைப்பணி சிறக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். 2002 ஜூன் முதல் 2003 ஜூன் வரை திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியையாக பணியாற்றினார். சேத்துப்பட்டு புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1989 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை 33 ஆண்டுகள் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். சிஸ்டர் பிரபா பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர். சிஸ்டர் முதல் நாள் எங்கள் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று வந்தபோது அசெம்பிளியில் பேசினார். அவருடைய தோற்றத்தையும் பேச்சையும் கேட்டு நாங்களெல்லாம் மிகவும் பயந்து போனோம். இவங்க மிகவும் கெடுபிடியானவர், கண்டிப்பானவர் என்று நினைத்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சிஸ்டர் ரொம்ப நேர்மையானவங்க. சரியாக செய்கின்ற போது, செயல்களை செய்கின்ற போது பாராட்டுவாங்க, தவறுகின்ற போது கண்டிப்போடு திருத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். சிஸ்டர் வந்ததுலேருந்து முதல் நாளிலேயே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமாக நினச்சோம். அவங்க ஆசிரியர்கள் யாரை கூப்பிட்டு பேசினாலும் முதல்ல நாற்காலியில் உட்கார வச்சுட்டு அப்புறம்தான் பேசுவாங்க. அதே போல் மாணவியருடைய பெற்றோர் யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் பெற்றோரை முதல்ல நாற்காலியில் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் என்னென்னு பேசுவாங்க. அவங்க கொடுத்த அந்த மரியாதையான அந்த பண்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. சிஸ்டர் அசெம்பிளியில் பேசுவாங்க. எங்கள் பள்ளியில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆங்கிலத்திலையும் மற்ற நாட்களில் தமிழ்லேயும் அசெம்பிளி நடக்கும். அப்படி நடக்கிறப்ப ஆங்கிலத்தில் நடக்கிற அன்னைக்கு 6ஆம் வகுப்பு மாணவியரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அதே சமயத்தில் தமிழில் அசெம்பிளி நடக்கிறப்ப முழுமையாக ஆங்கில சொற்கள் கலப்பில்லாமல் தூய தமிழில் பேசுவாங்க. ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் மிக்க புலமையுடையவங்களாக இருந்தாங்க. சிஸ்டர் அசெம்பிளியில் பேசுகிறப்ப எப்போவுமே நாள்தோறும் பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது, கல்வி தான் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும், அவங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறந்த துணையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அசெம்பிளியில் பேசி முடித்து கடைசியில் ஒரு சிந்தனையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை கருத்து சொல்லி அன்றைக்கி முழுசாக அதே சிந்திக்கிற மாதிரி தோண்டுவாங்க. சிஸ்டர் அந்த அவங்க தலைமை ஆசிரியர் இருந்த சமயத்தில் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வந்தார். அவருக்கு பரதநாட்டியம் மாணவியருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கப்போ இவங்க அந்த பரதநாட்டியத்தில் மாணவியர் எப்படி முகபாவனையோடு வெளிப்படுத்தணும், அந்த பாவனை எப்படி வெளிப்படுத்தணும்னு அந்த நுணுக்கங்களெல்லாம் மாணவியருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என்ற பிற கலைகள்லையும் மாணவியர் சிறப்போடு விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினாங்க. இவங்க இருந்த சமயத்தில் ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவியருடைய தேர்ச்சி விழுக்காடு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. மாதந்தோறும் எங்கள் பள்ளியில் வந்து முதல் வெள்ளிக்கிழமை திருப்பணி நடக்கும். அப்படி நடக்கிற சமயத்தில் ஒரு மாதம் பங்கு தந்தையால் வர முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு அவர் வரல அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க, இவங்களே அந்த 1.5 மணி நேரத்தையும் முழுமையாக ஜபம் செய்து பைபிள் வாசித்து தியான கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லி எங்களை நல்ல இறையுணர்வில் மூழ்க வச்சாங்க. சிஸ்டர் இருந்த சமயத்தில் வந்த ஆசிரியர் தின விழாவையும் 4 மணி நேரம் எல்லா ஆசிரியர்களையும் ஒன்றாக கூட்டி ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களை வந்து நல்வழிப்படுத்தினாங்க. நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லி ஆற்றுப்படுத்தினாங்க. சிஸ்டர் இருந்த சமயத்தில் தான் அலுவலகத்தில் கணிப்பொறி பயன்படுத்தினாங்க. கணிப்பொறி நிறைய பேருக்கு பயன்படுத்த தெரியாத அந்த காலகட்டத்திலேயே சிஸ்டர் வந்து ரொம்ப கணிப்பொறி அறிவோடு இருந்தாங்க. தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அலுவலக பணியிலையும் ஈடுபட்டு அந்த கணிப்பொறியை எப்படி பயன்படுத்தணும்னு முழுமையாக பயன்படுத்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சிஸ்டருடைய காலகட்டத்தில் 2002லேருந்து 2003 வரைக்கும் ஓராண்டு தான் அவங்க எங்களுக்கு தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இப்போ 21 வருஷம் கழிச்சும் கூட இன்னும் அவங்களுடைய அந்த செயல்பாடுகள்லாம் முழுமையாக நினைவில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பிரபா சிஸ்டர் வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அறிவு, ஆற்றல், அமைதி, பொறுமை, திறமை, மேன்மை என்ற பண்புகளுக்கு சொந்தக்காரங்களாக பிரபா சிஸ்டர் இருந்தாங்க. இவங்களுடைய அந்த சிறப்புகளெல்லாம் இப்போ 21 வருஷம் கழிச்சு நான் நினைவில் நிறுத்தி செயல்படுற மாதிரி இருக்குது. சிஸ்டருடைய இந்த 50 வருட துறவர வாழ்க்கையில் வந்து அவங்க கன்னிகையாக இருந்தாலும் கூட அவங்க சிறந்த துறவி எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க இருக்காங்க. இத்தகைய சிஸ்டரோட நான் வந்து தொடர்போடு இருக்கிறத நான் ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். சிஸ்டரை வந்து வாழ்த்தி வணங்குகிறேன். 2003 ஜூலை முதல் 2003 அக்டோபர் வரை சென்னையில் உள்ள புதுப்பேட்டையில் சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட்டில் தங்கியிருந்து வீடு சந்திக்கும் பொறுப்பாளராக பணியாற்றினார். அப்போது அந்த நேரத்தில் பெரிதும் பிரபலமாயிருந்த கணினித்துறையின் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் கோர்ஸும் பயின்றார். 2003 நவம்பர் முதல் 2005 மே வரை பெரம்பூரில் உள்ள சென்ட் லூத்ஸ் கான்வென்ட்டின் கணினி மையத்தின் பொறுப்பாளராக பணியாற்றினார். கூடுதலாக நிதித்துறையின் முக்கிய படிப்பான சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் என்ற படிப்பையும் பயில ஆரம்பித்தார். 2005 ஜூன் முதல் 2007 ஜனவரி வரை சென்னையில் உள்ள புதுப்பேட்டை சென்ட் ஆண்டனிஸ் கான்வென்ட்டில் தங்கியிருந்து தொடர்ந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் பயின்றார். 2007 ஜனவரி முதல் 2014 மே வரை சென்னையில் உள்ள பெரம்பூரில் சென்ட் லூத்ஸ் கான்வென்ட்டில் தங்கியிருந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் பயின்றார். பல பணியிட மாற்றங்களை சந்தித்த அருள் சகோதரி பிரபாவுக்கு அடுத்து எங்கு மாற்றம் நடைபெறும் என்ற மனநிலையில் பெரம்பூரில் தனது சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் கல்வியின் மத்திய நிலையில் இருந்த சூழலில்தான் அந்த துன்பகரமான செய்தி வந்து சேர்ந்தது. 2007 வந்து இது மாதிரி நான் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு வரேன் அப்படின்னு போகும்பொழுது கான்வென்ட்டுக்கு பெரம்பூர் லூஸ் கான்வென்ட்ல இருந்தேன். அப்போ எங்கள் பெரிய அண்ணன் வந்து தற்செயலாக வந்து இந்தியாவில் இருந்திருக்கான். அப்போ அவன் ஃபோன் பண்ணியிருந்திருக்கான். ஏன் பண்ணான்னு தெரியல. சரி எப்பவுமே பண்ணாதவங்க ஏன் மறுபடியும் பண்ணாங்கன்னு சொன்னாக்க அப்போதான் நியூஸ் வந்து அம்மா வந்து சாமிகிட்ட போய் சேர்ந்துட்டாங்க காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்கான். அவனுக்கே டாக்டர் வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஃபியூனரலுக்கு போகிறதுக்கு. அப்போ நான் கேட்டேன், இது நான் வரேன் அதனால பாடி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்களும் செய்ய முடியாது, அக்கா 2 பேர் தான் அதுக்கு வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் யாருமே வந்து சரியாக பதில் சொல்லலை. அப்போ வந்து பெங்களூரில் இந்த காவேரி ட்ரிபியூனல் ஒரு பிரச்சனை ஒன்று. அதனால வந்து ப்ளஸ் வந்து எங்கள் பழக்கப்படி வந்து வீட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து டெட் பாடியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால் நீ மறுபடியும் சாயந்தரம் ஃபோன் பண்ணிப்பாரு, நாங்கள் சொல்கிறோம் நீ வரணுமா இல்லையாங்கிறது அப்படின்னு. மறுபடியும் காத்து 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 ஃபோன் பண்ணி பார்த்தாங்கனாக்கா வந்து நைட்டு ஏறக்குள்ள 7 மணி போல மணி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வந்து என்ன செய்ய போற என்ன இப்படி வார்த்தையோடு முடிக்கிறாங்க.
இப்படி வந்து ஒவ்வொன்றா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இழப்புகள் வந்து ரொம்ப 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 நிறைய. அப்போவும் இதே கேள்விதான் சாமிகிட்ட கேட்டேன். சாமியார்னு எங்க சாமின்னா எங்க சாமியார்கிட்ட கேட்டேன். இதுதான் வந்து கடவுள் கிஃப்டா அப்படின்னு நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவீங்க, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்வாலோயிங் சொல்லுவீங்க. இப்போ இதுதான் நீங்க சொல்றதுடைய அடையாளமா அவங்க ஒன்றும் பதில் சொல்ல முடியல பாவம். ஏன்னா என்ன பண்றதுன்னு புரியல யாருக்கும். ஆனா அந்த நேரத்தையும் வந்து நிதானமா யோசிச்சு எங்க ஃபாதர் வந்து, அப்ப எங்க அண்ணன் இங்க இருந்ததால ஒரு 10 நாள் போய் வீட்டுல போய் இருந்துட்டு வாமா, சம்பந்தமே இல்லாம ஏன் போக சொன்னாருன்னு தெரியல. ஆனா போயிட்டு வந்தது எவ்வளவோ நல்லதுன்னு இப்போ யோசிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இழப்பு அனுபவங்கிறது யாருடைய லைஃப்லயும் நீங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இந்த நேரத்தை வந்து இந்த இந்த விஷயத்தை பத்தி நான் அதிகமா எதுவும் என்னால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரத்தங்கிறது எப்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு அழுத்தமான உறவு கொடுக்கக்கூடியது. ஆனா ஃபாதர் அமலோபுதாஸ்ட நான் வேலை பார்த்த ஒரு வருஷத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும், பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர்னு சொல்லுவோம், ஆனா காஸ்பல் ஷுட் பி திக்கர் தேன் பிளட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அவரு. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த லைஃப் அவ்வளோ ஸ்டடி பண்ணி வந்து என்னை கைட் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் இழப்புகளாக இருந்தாலும் இந்த இழப்புகளேன்னு வந்து சாமியன் வந்து அவர் பக்கமா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தான் வழி கொடுத்துருக்கா நான் அப்படி யோசிக்க முடியுது. ஆனா இமோஷனல் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு மனிதன் என்ற முறையில வந்து என்னால எப்படி என்கவுண்டர் பண்ண முடியும் எனக்கே புரியல இப்போ. 2014 ஜூன் முதல் 2021 ஜூன் வரை சென்னை காசிமேட்டில் உள்ள புனித திரேசா கான்வென்ட்டில் தங்கியிருந்து முயன்ற போதெல்லாம் வீடு சந்திக்கும் பணியில் ஈடுபட்டார். 2021 ஜூன் முதல் இன்று வரை சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட் பிராட்வியில் தங்கியிருந்து தான் சார்ந்த சபைக்காக ஜெபித்தல், மருத்துவ உதவிகள் தேவைப்படும் சக அருள் சகோதரிகளை மருத்துவரிடத்தில் அழைத்து செல்லுதல் மற்றும் இயன்ற அளவுக்கு சமுதாய பணியும் ஆற்றி வருகிறார் அருள் சகோதரி பிரபா அவர்கள். நான் திருமணம் முடிந்து 1967ஆம் ஆண்டு இந்த குடும்பத்தில் ஸ்ரீஞாசி முத்துத்தாப்பு லவமணி அம்மா ஃபேமிலியில் மருமக்களாக வந்தேன். அதே ஆண்டு சில மாதங்கள் கழித்து சிஸ்டர் பிரபா இந்த குடும்பத்தின் வளர்ப்பு மக்களாக வந்தாங்க. அன்றிலிருந்து நாங்கள் 2 பேருமே சகோதரிகளாக தான் பழக வைப்போம். எங்களோட அனுபவமும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் நன்றாக சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா விஷயமும் எங்களோட ஒன்றாக பழகி அன்போடும் நல்ல உறவோடும் பழகி வந்தவர்கள். எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் மருமகளும் அத்தையினும் வேற பிள்ளைங்களெல்லாம் அம்மாச்சினும் கூப்பிட்றோம். அதுக்கு தான் நாங்கள் ஒரே குடும்ப மக்கள் இருந்தோம். சிஸ்டர் பிரபா நல்லா விடாமுயற்சியும் ஊக்கமும் உடையவங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அதை செய்து முடிக்காமல் விட மாட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆன பிறகு கூட படிக்கணுன்ட்டு ஒரு ஆர்வத்தோடு படித்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுவாக இருந்தது அவங்களிடம். அதே மாதிரி ஏழைகள் மேலே அவங்க ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அது டைரெக்டாக அவங்க காட்ட மாட்டாங்க, அதனால் சில பேர் புரியாது. அவங்க இன்டைரக்டாக ஆனால் அந்த ஏழைகள் மேலே ரொம்ப அன்போடு இருப்பாங்க. அதுவும் பெண் பிள்ளைகள்லாம் கட்டாயம் படிக்கணுன்ற விருப்பம் முடியவங்க. அந்த பிள்ளைங்களாம் மேலே படிப்புக்கு படிக்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு அவங்களால முடியாதனால யார் மூலியமாவது அவங்களுக்கு தெரிந்தவர்கள், அவங்களுடைய உறவினர்களோ தெரிந்தவர்களோ யார் மூலியமாவது அவங்களுக்கு ஏற்பாடு செய்து இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதேமாதிரி அவங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை விட மாட்டாங்க, தைரியமாக சொல்லிடுவாங்க. நீ செய்யறது சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த குணங்கள்லாம் எனக்கு அவங்ககிட்ட பிடிக்கும். அங்கே நல்ல விதமாக நல்ல சுகத்தோடு இருக்க முடியாது. நான் இறைவனில் வேண்டிக்கிட்டேன். அவங்களுடைய சூழ்நிலையான் விழுந்தார்கள் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல உடல் நலத்தையும் இறைவன் நல்லபடியாக நான் வேண்டிக்குவேன். கட்டாயம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜபங்களையும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு என்னுடைய கணவரும் விண்ணகத்திலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் என் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் எல்லோரும் அவர்களை வாழ்த்தி வணங்கி அவர்களுக்காக
வேண்டிக்கோன்னு உறுதிமொழித்து அளிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாக நல்ல சுகத்தோடு அவங்க இருந்து பல ஆண்டுகள் இந்த சபைக்காகவும் நம்ம சமூகத்திற்காகவும் உழைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு வாழ்த்து கூறி முடிக்கிறேன். கடந்த 13 ஆண்டுகளாக அருட்சகோதரி பிரபா அவர்களோடு பழகி வருகின்றேன். பிரபா என்றால் பேரொளி. தன்னுடைய பெயருக்கு ஏற்ப பேரொளியாக இந்த மண்ணில் பலருக்கும் ஒரு நம்பிக்கையூட்டுகின்ற அடையாளமாக வாழ்ந்து வருகிறாள். உடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான சாராம்சங்களை தொகுத்து 4 புள்ளிகளில் வரிசைப்படுத்தினால் ஆ ஆ இ ஈ என்று வரிசைப்படுத்தலாம். ஆ என்றால் அன்பொழுக பழகும் கனிவு. ஆ என்றால் ஆழமாக சிந்தித்து செயல்படும் விமர்சன பார்வை. ஈ என்றால் இறை அனுபவத்திற்கான தொடர் தேடல். ஈ என்றால் ஈகை என எதிர்பார்ப்பற்ற பகிர்வு. இந்த 4 பண்புகளுக்கும் சொந்தக்காரர் தான் அருட்சகோதரி பிரபா அவர்கள். தன்னுடன் பழகுகின்ற ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலோ அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கிறாரோ என்பதை உணர்ந்து கூட அவர் குறிப்பறிந்து செயலாற்றுபவர். எங்கேயோ இருந்து போனிலே பேசி ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லாமல் தேடி சென்று அவர்களுக்கு தன்னுடைய உடன் இருப்பை உறுதிப்படுத்துவதில் அருட்சகோதரி பிரபா அவர்கள் சிறந்தவன். தன்னுடைய வாழ்க்கையை நடந்த முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து தன் வரலாறு ஒன்றை எழுதியிருக்கிறார். என்னிடம் அவருடைய வாழ்க்கையினுடைய தன் வரலாற்றை பகிர்ந்த போது ஏதோ ஒரு சில பக்கங்கள் தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் 143 பக்கங்கள். பெரும்பாலும் தன் வரலாறு எழுதுகின்ற போது ஒரு சிலர் தம்முடைய சாதனைகளை மட்டும்தான் வரிசைப்படுத்தி தங்களை பற்றி தம்பட்டம் அடிப்பார்கள். ஆனால் அருட்சகோதரி பிரபா அவர்கள் தான் சந்தித்த சவால்கள், தோல்விகள், நெருக்கடிகள், துன்பங்கள், தன்னை பாதித்த நோய்கள் என்று எல்லாவற்றையும் சிறப்பாக வரிசைப்படுத்தி தொகுத்து நமக்கு முன் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் வெளிப்படையாக பகிர்ந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று கருதுகிறேன். நாங்கள் எல்லா சூழலில் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை என்று சொன்ன பவுலடிகளின் வார்த்தைகளைப் போல நம்பிக்கையோடு உடன் பயணித்து தன்னோடு உடன் பயணிக்கின்ற எல்லோருக்கும் உற்சாகத்தை கொடுப்பதில் அருட்சகோதரி பிரபா அவர்கள் சிறந்தவர். புனித இஞ்ஞாசியாருடைய ஒரு ஆன்மீகத்தை பொறுத்தளவிலே நான் இயேசுவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையிலிருந்து இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு இயேசு கிறிஸ்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், இதை உணர்ந்து வாழ்வதுதான் ஒரு சாட்சிய வாழ்வு என்பதை நான் என்னுடைய இயேசபை வாழ்க்கையிலே புரிந்திருக்கிறேன். அருட்சகோதரி பிரபா அவர்கள் இறை அழைத்தல் வாழ்க்கையில் பல நெருக்கடிகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள் எழுந்தாலும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் இறை அனுபவமாக உணர்த்து அவர் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு நற்கருணை பவனியின் போது கிடைத்த ஒரு மாபெரும் வெளிப்பாடு, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாமல் காலெடுத்து வை. அந்த ஒரு இயேசுவினுடைய ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்திற்குள் எழுத்து அவரை நம்பிக்கையோடு இந்த துறவற வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க அவருக்கு உதவியாக இருந்தது. குறிப்பாக அவரிடம் நான் பார்க்கின்ற மிக சிறந்த ஒரு பண்பு ஈகை எனப்படும் பிறர் அன்பு செயல்பாடுகள். தான் செய்கின்ற செயலுக்கு விளம்பரமோ அங்கீகாரமோ தேடாதவன். எண்ணற்ற கைம்பெண்கள், சிறார்கள், பெண் குழந்தைகள் இவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உருவாக வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு உதவி செய்தோம் என்பதை தாண்டி பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவருக்கு பயன் தருகின்ற ஒரு வகையிலே நீடித்த உதவி திட்டங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார். ஆனால் இதை பற்றி யாரிடம் சொல்லி பெருமை அடித்துக் கொள்ளாதவர். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்பொழுக எல்லோரிடமும் பழகி ஆழமான விமர்சன பார்வையோடு தன்னுடைய வாழ்வின் சமூகத்தையும் அலசி ஆராய்ந்து தொடர் தேட இறைவனை கண்டு ஈகை செயல்பாடின் வழியாக எல்லோருக்கும் எல்லாமாக இருந்த அருட்சகோதரி பிரபா அவர்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றேன்.
உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பை முன்வைத்தார். தன்னுடைய பெயருக்கு ஏற்ப அருட்சகோதரி பிரபா அவர்கள் உலகத்திற்கு பேரொளியாக விளங்க வேண்டும் என்று தன்னை துறவற வாழ்க்கையின் வழியாக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கைக்காக இந்த நாளில் கடவுளுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் நம்பிக்கை நகர்வாக அமைவதாக. சாத்துக்குடி மாமாவின் இறைப்பிடியில் சிக்கிய அருள் சகோதரி பிரபா அவர்கள் சமூக சூழல், குடும்ப சூழல் மற்றும் இறை சூழல் என்ற படிநிலைகளில் துறவு வாழ்விலும் ஆசிரிய பணியிலும் சமூக பணியிலும் இடைவிடாது இயங்கினார். சமூகத்தை தகுதிப்படுத்த சாத்தியமற்ற சூழலிலும் தன்னை கல்வியில் தகுதிப்படுத்திக் கொள்ள ஒருபோதும் மறந்ததில்லை. சூழல் சாத்தியப்படும் போது நாம் பெறுகின்ற வெற்றியை விட அசாத்தியமான சூழலை தனது வசமாக்கி இறைவனின் திருவுளம் பணிய தன்னை அர்ப்பணித்தவர் சகோதரி பிரபா அவர்கள். இன்றைய இறை வாழ்வுக்கும் ஆசிரிய பணிக்கும் பெரிதும் கிரியாவுக்கியாக இருந்த சாத்துக்குடி மாமா, தோழி அமளி, ஃபாதர் வின்சென்ட், ஞான பெற்றோர், ஃபாதர் பாஸ்கர் ஆண்டனி, திருச்செல்வை சபை சகோதரிகள் மற்றும் அன்னாள் சபை சகோதரிகள் என பலர் இருந்தாலும் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இறைவனின் இறை பராமரிப்பு மட்டுமே இவரது இடர்களின் மத்தியிலும் இவரை திடப்படுத்தியுள்ளது. துணிச்சல் மிக்க பெண்மணியாக, பொறுப்புள்ள ஆசிரியையாக, அக்கறை கொண்ட சமூக பொறுப்பாளராக இறைவனை அன்பு செய்வதில் தனக்கென ஒரு வழியை வகுத்த அருள் சகோதரி பிரபா அவர்கள் இன்று நமக்கெல்லாம் ஒரு ஊக்கமே.